வாங்கடா குமார பாப்பா. வாங்கடா வாங்க. என்னடா ஜல்லிக்கட்டுல குமார் காலையை பிடிக்க போறான்னு நினைச்சா இவன் தரையை பிடிச்சுக்கிட்டு இருக்கா. முடிச்சா டேய் அறிவு கட்டவன, இந்த மாதிரி பத்தியை நான் செஞ்ச தாண்டா அந்த காளையை அடக்கலாம்டா. அடக்கலாம். காளையை அடக்கிட்டு பசுமாட்டு அடக்கணுமே. என்னடா பண்ணணும்? என்ன பண்ணணும்? அதுக்கு பயிற்சி தேவை இல்லடா. நல்லா திங்கணும். திங்கணுமா? பால், பிஸ்தா, முந்திரி பருப்பு. சரியான முரட்டு பயனாயிமே. ஏண்டா கண்மணியை பிடிக்கும் போது இப்படித்தான் பிடிப்பியா? படப்பையில கண்ணுமணியை பிடிக்கிறப்போ அப்படியே மல்லிகைப்பூவை தொடர்றது மாதிரி மெதுவா மெதுவா தொடுவாண்டா தொடுவாண்டா தொடுவாண்டா. டேய் இந்த மாதிரி கலாட்டம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, ஒவ்வொருத்தரையும் கிணத்துல தூக்கி போட்டுருவேன். இவங்க கலாட்டா செஞ்சா கிணத்துல தூக்கி போட்டுருவீங்க. கண்மணி கலாட்டா செஞ்சா கட்டில தூக்கி போடுவா. என்ன பேசவே மாட்டேங்கிறீங்க? நான் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்க யோசனை கூட பண்ணுவீங்களா? யோசனை மட்டுமா பண்ணுவேன், இன்னும் ஏதேதோ பண்ணுவேன். என்ன பண்ணுவீங்களா? பாக்குறியா? போதும் போதும், நல்லா புரிஞ்சிருச்சு. ஆமா, என்ன யோசனை பண்ணிட்டு இருந்தீங்க? இல்ல, ஆண் குழந்தை பிறந்தா என்ன பேர் வைக்கலாம், பெண் குழந்தை பிறந்தா என்ன பேர் வைக்கலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். நல்லா இருக்கு. அடியேங்கிறதுக்கு இன்னும் நானே வரல, பேர் வைக்கிறார் பேரு. நான் எப்பவும் ரெடியா இருப்பேன். இந்த பாரு, ஆண் குழந்தை பிறந்தா ராஜான்னு பேர் வைக்கணும், பெண் குழந்தை பிறந்தா ராணின்னு பேர் வைக்கணும். கரெக்ட். என்னப்பா என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க இவ்வளவு நேரமா? அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருக்குப்பா. அம்மா எவ்வளவு நேரமா இங்க எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க பாரு. கண்மணி, அரை மணி நேரமா இதையே சொல்லிக்கிட்டு இருக்கு. என் பொண்ணு இங்க பயப்படி. நீ திருவிழாவுக்கு போவனா? என்ன இங்கவும் அங்க போய் கூப்பிடு போ. அதுல என்னன்னா கண்மணி அக்கா வராங்க. வந்துட்டாங்களா? எல்லாரும் ஜோரா ஒரு தடவை கை தட்டுங்க. போறாரே. பொண்ணுங்களா, கடையை வெடிக்க பார்த்துட்டு காணாம போயிறாங்க. சிவசங்கரா, கொஞ்சம் வெத்தலை கூட. குமார் காலை அடக்கட்டான், கொஞ்சம் வெத்தலை என்ன, ஒரு கூட வெத்தலை தர்றேன். கூட வெத்தலையா? இங்க மெல்லாதே, அங்க வந்து மெல்.
வந்துகிட்டு இருக்கான். ஜாக்கிரதை. சொல்றீங்க? நல்லா தேடி பாத்தீங்களா? நல்லா தேடி பார்த்தாங்க. இந்த வேஷ்டி தான் பாறையில சிக்கி கிடந்தது. குமார் என்ன ஆனா? அந்த நீர்வீழ்ச்சியில விழுந்திருக்கணுங்க. அப்படின்னா குமார் செத்துட்டாரா? குமார் செத்துட்டாரா? ஐயோ, கேட்டியா சிவசங்கரா அவங்க சொல்றது? ஏதோ நடந்தது நடந்து போச்சு. இப்படியே எவ்வளவு நேரமா அழுதுகிட்டு இருக்க போறேன். என்னம்மா குழந்தை மாதிரி அழுதுகிட்டு இருக்க? மாமா, நான் ஒரு குழந்தை இல்ல மாமா, ஒரு குழந்தைக்கு தாய். கண்மணி, என்னம்மா சொன்ன? ஒரு குழந்தைக்கு தாய் ஆயிடுச்சா? என்னம்மா இது? என் தலைவை இப்படி ஒரு கள்ள தூக்கி போட்டிய. கல்யாணத்துக்கு முன்னாடியே தாய் ஆயிட்டான்னு பூரா காரி துப்பு வச்சுட்டியம்மா. கேட்டியா உன் பொண்ணு சொன்னத? இது எல்லாம் பார்க்க கூடாதுன்னுதான் நீ முன்னாடியே போய் ஏழையா இருந்தாலும் மானத்தோட வாழணும்னு எண்ணிக்கிட்டு இருந்தேன். என் எண்ணத்தை எல்லாம் தூளாக்கிட்டாங்க. இனி எந்த முகத்தோட இந்த ஊர்ல நான் வாழ்வேன்? இல்ல, இந்த அவமானத்தோட என்னால உயிர் வாழ முடியாது. அவரையும் வெட்டி போட்டுட்டு நானும் கெட்டோட உங்களுக்கெல்லாம் என்ன பைத்தியமா பிடிச்சு போச்சு? அப்படி என்னடா ஊர்வலத்துல நடக்காத நடந்து போச்சு? என்னைக்கு நாள் குறிச்சு கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டீங்களோ அன்னைக்கு இவளுக்கு அவன் புருஷன் ஆயிட்டான். அதுக்கப்புறம் நடக்கிறதெல்லாம் ஊரறிய நடக்கிற சம்பிரதாயம் தான்டா. சிரிப்பாங்களாம சிரிப்பு? யார் சிரிக்கிறாங்கன்னு பாக்க. இந்த ஊர்ல இருக்க பிடிக்கலன்னா வேற ஊருக்கு போ. அதவிட்டு வாழ்வு உயரமா இருக்கவங்கள வெட்டுவே குத்துவேங்கிறிய. 1000 தான் இருந்தாலும் அவன் மகனா. கண்மணி, உன்னை இந்த தோல் மேல தூக்கி வளர்த்த பாசத்துல சொல்றேன். சோதனை வரும்போதுதாம்மா தைரியமா இருக்கணும். கண்மணி, நீ கெட்டு போனவ இல்லம்மா. ஊரே உனக்கு புருஷனா வந்திருக்க வேண்டிய குழந்தையத்தான் உன் வயசுல வளர்க்கிற. போமா, கண்டவன் நினைச்சு கண்ணீர் விட்டு இருக்காரு. போ வாடா, மேல ஆக வேண்டியதை கவனிப்போம். வாடாங்கிற அழாதம்மா. சோதனை வரும்போதுதாம்மா தைரியமா இருக்கணும். உங்களை எல்லாம் கஷ்டப்படுத்தாம நானும் அன்னைக்கே செத்திருக்க கூடாதா? கண்மணி, அப்படி எல்லாம் பேசாதம்மா. உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா எங்களால தாங்கிக்கவே முடியாது.
இதுவரைக்கும் உனக்காக வாழ்ந்து இனிமே உன் குழந்தைக்காக நீ வாழ்ந்துதாமா ஆகணும். அந்த குழந்தையினுடைய முகத்தை பார்த்து உன்னுடைய கவலையெல்லாம் நீ மறக்கணுமா? நான் எப்பவுமே ரெடியா இருப்பேன். இத பார், ஆண் குழந்தை பிறந்தா ராஜான்னு பேர் வைக்கணும், பெண் குழந்தை பிறந்தா யாருக்கு? கண்மணி யாருமா? கொடுங்க, நான் கொடுத்துறேன். கொண்டாடி உன் குழந்தைய என்ன இந்த மாதிரி கத்துறா? தொட்டில போடுறேன். சரி சரி சரி, ராஜா ராஜா ராஜா. அப்பா 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 அப்பா. அக்கா உங்களுக்கு லெட்டர்